أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وقال الله سبحانه وتعالى: واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. وقال الله تبارك وتعالى: إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا جاء رمضان فتحت أبواب الجنان وغلقت أبواب النيران وصفدت الشياطين. وقال عليه الصلاة والسلام: اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோர் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூத்தாபிகள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை ஏவல்களை எடுத்து நடந்து வாழும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவுடைய மாதத்திலே தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது வாழ்நாளில் மற்றொரு தடவை அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய ரமலானை சந்திக்கின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் ரமலான் வரும்போது வரவேற்பதும், அந்த ரமலான் முடிந்து போகும்போதை வழியனுப்பி வைப்பதும் என்ற இந்த வளமை எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ரமலானுடைய உண்மையான பருவரியை நானோ நீங்களோ முழுமையாக விளங்கிக் கொண்டதாக இல்லை. அதனால் ரமலானை ஒவ்வொருவர்களும் அவரவர்களுக்கு தோதுவான முறையில்
அவரவர்கள் விலக்கி வைத்திருக்கின்ற முறையில் அந்த ரமலானை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த நேரங்களை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய உண்மையான பெருமதியை யார் விளங்குகிறார்கள் என்றால், மண்ணறைகளில் கபர்களில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் ரமலானுடைய பெருமதியை விளங்குகிறார்கள். சென்ற வருடம் ரமலானுக்கு பிறகு யாரையாம் கபரை நோக்கி பயணம் செய்து விட்டார்களோ, எமது தோள்களில் சுமந்து தொழுகை நடத்தி அவர்களை மண்ணுக்கு கீழால் மறைத்துவிட்டு வந்தோமோ, அவர்கள் பல பேருடைய தகப்பன்மார்களாக, தாய்மார்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக, பிள்ளைகளாக, உறவினர்களாக இருக்க முடியும். அவர்கள் மண்ணறைக்கு கீழே இருந்து காணுகின்ற முதலாவது ரமலான். அவர்கள் கபரில் இருந்து ரமலானை பார்க்கின்ற முதலாவது வருடம். அங்கிருந்து வருகின்ற செய்திகள், அங்கு நடக்குகின்ற அந்த விவரங்கள் உலகத்துக்கு வருவதற்கு பெரிய அளவிலே அந்த ஊடகங்களை அல்லாஹ் ஏற்படுத்தல. அவ்வாறு ஊடகங்கள், உடனுக்குடன் தகவல் தருகின்ற ஊடகங்கள் கபருக்குள்ளே இருந்திருந்தால் நமது இரத்த உறவுகள் கபருக்குள் என்ன பாடுபடுகிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டது மட்டுமல்ல, நாங்களும் கூட நிம்மதியாக பூமியில் இருக்க முடியாமல் போயிருக்கிறோம். அந்த தகவல் வராததினால் நானும் நீங்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், கபரிலே எல்லோரும் நல்லபடி இருக்கிறார்கள். எங்களுடைய எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். இருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய நெருக்கடி அவர்களுக்கு தெரிகிறது. நாங்கள் நினைக்கிறோம், பூமிக்கு மேலே எங்களுக்கு வருகின்ற அந்த நெருக்கடிகளும் கஷ்டங்களும் தான் உண்மையான நெருக்கடி என்று நினைக்கிறோம். இதுதான் கஷ்டம் என்றும் நினைக்கிறோம், இதுதான் பாடம் என்றும் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. எங்களுக்கு இதற்கு முன்பும் பல கவலைகளும் கஷ்டங்களும் வலிகளும் வந்திருந்தும் அவைகளை அல்லாஹ் கொஞ்ச நாளிலே அனுப்பிவிட்டார். உண்மையான வழிகளை கபரில் இருக்கிறவர்கள் உணர்கிறார்கள். உண்மையான கஷ்டங்களை கபரில் வாழ்பவர்கள் உணர்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கிறது. சென்ற வருடம் நாங்களும் நோம்பு பிடித்துக் கொண்டே மஸ்ஜிதுகளிலும் வீடுகளிலும் இருந்தோமே, பயன்படுத்த தவறினோமே என்பதை அவர்கள் இப்பொழுதும் ஒரு கைசேதமாக நினைக்கிறார்கள். ஹாஃபிஸ் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கபரிலே இருப்பவர்களை தட்டி உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கிறது என்று கேட்கப்பட்டால், தமன்னும் உங்களுக்கு ஆசையாக இருப்பதை வெளிப்படுத்துங்கள், சொல்லுங்கள் என்று அவர்களிடத்தில் கேட்கப்பட்டால், நான் 2 முறை சத்தியமிட்டு சொல்கிறேன், தல்லாஹி வபில்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அவர்கள் யாரும் நீங்கள் கேட்கின்றவைகளை கேட்க மாட்டார்கள், எதிர்பார்க்க மாட்டார்கள், பணத்தை கேட்க மாட்டார்கள், வீடும் காணியும் கேட்க மாட்டார்கள், அவர்கள் உங்களிடத்தில் சொத்து பற்று கேட்க மாட்டார்கள், அதிகாரங்களை கேட்க மாட்டார்கள். அவர்கள் என்ன விரும்புவார்கள் தெரியுமா? ரமலானில் 30 நாளும் எங்களுக்கு அவசியம் இல்லை, எங்களை கபரில் இருக்கிற பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ரமலான் ஒரு நாள் தாங்க எதிர்பார்க்கலாம். ரமலானுடைய நாட்களில் ஒரு நாள் எங்களுக்கு இந்த கபரில் கொடுக்கப்பட்டா நாங்க படுகிற அவஸ்தைகள், நாங்க படுகிற பிரச்சனைகளுக்குரிய உண்மையான தீர்வை அங்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று கபராளிகள் நினைப்பார்கள் என்று ஹாஃபிஸ் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் பெருமதியை விளங்காததால், நாங்கள் பெருமதியை விளங்காமல் இருந்தாலும் உரிய இடத்தில் இருப்பவர்கள், விளங்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் ரமலானின் பெருமதியை விளங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபருக்குள் இருப்பவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று நீங்க யோசிப்பீங்களா? வேற ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கல்வி அறிவு குறைந்ததால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, சொத்துக்களை சேர்க்காதது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, சொந்த வீடுகள் இல்லாதது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அதிகாரமும் ஆட்சியும் கையில கிடைக்காதது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை.
கபரில் அவர்களுக்கு பிரச்சனை உலகத்தில் செஞ்ச பாவங்கள். உலகத்தில் செய்த பாவங்கள் தான் கபராளிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அவர்களை நிம்மதியாக கபரில் தூங்க விடுதில்லை, அந்த பாவங்கள் விடுதில்லை. இமாம் அஹ்மதுடைய ஒரு ரிவாயத் இருக்கிறது. சில பாவங்கள் மனிதன் கபருக்குள்ள அடக்கின உடனே பன்றியின் உருவமாக மாறி பன்றியாக கபருக்குள்ள வருதான். இன்னும் சில பாவங்கள் குரங்குகளின் அந்த உருவத்திற்கு மாறி கபருக்குள் வந்தான். கபரு தோன்றதே ஜனாதாவுடைய அளவுகள் தான். அதுக்குள்ள பன்றியும் குரங்குகளும் வந்து பூந்து கொண்டா பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் உறங்க வேண்டிய கபரில் எப்படி நிம்மதி பெற முடியும்? இந்த பிரச்சனைகள் எல்லாம் பாவங்களினால் ஏற்படுது. அந்த பாவங்களை அழிப்பதற்குரிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். சில உலமாக்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள், ரமலானுடைய மாதம் என்பது உடுப்பு கழுவுகிற சலவை செய்கிற மசின புலியம். அப்படி ஒரு இயந்திரம் தான் இந்த ரமலான். அதற்குள் அழுக்கான ஊத்தையான உடுப்புகளை நாம் போடும் போதே, உள்ளே தண்ணீரையும் அதற்குள்ள பவுடரையும் போடும் போதே அதை பிடவையை சும்மா வைத்திருக்காது. 4 பக்கமும் பிரட்டி எடுக்கும், கசக்கி எடுக்கும். பின்னால் அந்த உடையை எங்களிடம் தரும்போது உள்ளே இருக்கிற எல்லா அழுக்குகளையும் உள்வாங்கி எடுத்துக்கொண்டே துப்புரவான ஆடையை கையிலே தருகிறது. இது போன்ற ஒரு இயந்திரம் 11 மாதங்களுக்கு பின்னால் ஒரு 30 நாட்கள் அல்லாஹ் ரமலானாக அனுப்புகிறார். யார் இந்த இயந்திரத்துக்குள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நுழைத்துக் கொண்டதை போல, சஹாபாக்கள் நுழைத்துக் கொண்டதை போல, அவர்கள் தான் முன்னோர்கள் என்பதின் உண்மையான கருத்து. சஹாபாக்களும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாபிஊன்களும் தபூ தாபிகளும் அவர்களுடைய காலத்தில் நுழைத்துக் கொண்டதை போல ரமலானின் இரவையும் பகலையும் ரமலானுக்குள் நாம் நுழைத்துக் கொண்டோம் என்றால் கொஞ்சம் சுத்தி கரட்டி எடுக்கும். நோம்பு பிடிக்கிறது ஒரு பிறல்வாக வழியாக இருக்கும். தராவீஹ் தொழுவது ஒரு வழியாக இருக்கும். லைலத்துல் கத்ரை தேடுவது வழியாக இருக்கும். குர்ஆனை ஓதுவது வழியாக இருக்கும். ஆனால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் பிடுங்கி எடுத்துக்கொண்டு துப்பரவான பிரச்சனையற்ற ஒரு பட்டோலையை தருமங்களை தான் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு பிடிக்கிறார்களோ, பிடிக்கிறவர் முஃமினாக இருக்க வேண்டும், நன்மையில் ஆசை வைப்பவராக இருக்க வேண்டும். மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன், இவருக்குரிய கூலி லட்சத்திலையும் கோடியிலையும் சொல்லல. நோன்பு பிடிக்கிறவருக்கு 5 கோடி அல்லாஹ் கொடுத்துருவார் என்று சொல்றதுக்கு பதிலாக அவரோட பாவங்களை ரொம்ப மன்னிக்கிறார். இப்போது இந்த நேரத்தில் கூட பல நோயாளிகள் நோம்போடு இருப்பீங்க. பல பேர் பழக்கம் இல்லாதவர்கள் வருத்தத்துடன் அந்த வெயிலின் அகோரத்தினால் சிரமத்துடன் இருப்பீர்கள். நீங்க நினைங்க, அந்த வாஷிங் மெஷினுக்குள்ள உடுப்பு சுழறது போல அல்லாஹ் என்னை சுழற்றி இந்த பாவங்களை கலட்டுகிறான். இந்த நோம்புக்குரிய கூலி, இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவாகிறது. இந்த நோம்புக்குரிய கூலி முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். நோம்பு துறந்தவுடன் மனிதனுக்கு ஒரு களைப்பு உண்டாகும், தலை சுற்றும், சிலருக்கு நிமிர்ந்து நிற்க முடியாது. அந்த நேரத்திலே அல்லாஹ் ஒரு அமலை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அந்த அமல் ரமலானில் மட்டும்தான் செய்ய முடியும், பெருநாள் இரவுக்கும் செய்ய முடியாது, ஷாபான் 30 இரவும் செய்ய முடியாது. அதுதான் தராவீஹுடைய தொழுகை. இந்த தொழுகையை அந்த சிரமங்களுடன் 20 ரக்காத்துகளையும் தொழுது முடிப்பீர்கள் என்றால் இதுக்குரிய கூலியும் முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும்.
மன் காம ரமதான் ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ஈமானுடனும் நல்ல அமல்களுடைய ஆசையுடனும் நன்மைகள் கிடைக்கும் என்ற அந்த பூரிப்புடனும் யார் ரமதானின் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ, கியாமு ரமதான் எனும் தராவீஹுடைய தொழுகையில் ஈடுபடுகிறாரோ அவருடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் முதலாவது நோம்பிலே இருக்குகின்ற ஆர்வம் இரண்டாவது நோம்பிலே இல்லை. இரண்டாவது நோம்பில இருந்த பல பேரை மூன்றாவது நோம்பில காணல. மூணாவது நோம்பில இருந்தவர்களை ஆறாவது நோம்பில காணல. 6 நாளையிலே பெடப்பாகி ஈமான் நிரம்பியிருந்தா தஜ்ஜாலை கண்ட உடனே எப்படி ஈமான் கருதுன்னு பாருங்க. 6 நோம்புக்கு 6வது நோம்பிலேயே முதல் நோம்பில இருந்த அந்த அமலை பாதுகாக்கிறது கஷ்டம் என்றா, முன்னால வரப்போறது நிம்மதியான காலம் அல்ல. முன்னால வரப்போகுது தஜ்ஜாலோடு போராட வேண்டிய காலம். அந்த காலத்துல எப்படி ஈமானோட பிடித்து நிற்போம் என்கிறத ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், யாருக்காவது ரமலானில் சோம்பேறித்தனம் வருகிறதா, நேற்றும் நோக்கு பிடிச்சோம் இன்னைக்கும் பிடிக்கணுமா, நேற்றும் தராவிக சொல்லுவோம் இன்றைக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுப்போமே என்று மனது சொல்லுதா, உடனே அல்லாஹ்வுடைய இந்த சின்ன வார்த்தையை ஞாபகம் வைக்கட்டுமா? என்ன வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு 365 நாளும் நோக்கு பிடிக்க சொல்லல, 365 நாளும் தராவிகத்தோட சொல்லல. கூடினால் 30 நோம்பு, கூடினால் 30 நாள், ஒரு நாளில் ஒரு மணித்தியாலம் வீதம் 600 ரக்காத்து சொல்ல சொன்னான். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், ஐயாமம் மஅதூதான், நோம்பு கடமைதான் வரையறுத்து எண்ணி தரப்பட்ட நாட்களில் அந்த நோம்பு நல்லா குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ரமலானில் எங்களை கண்ணுக்கு தெரியாமல் என்னென்ன நடக்கிறது, அதிலிருந்து நாங்கள் எவ்வளவு தூரம் தூக்கி வீசப்பட்டிருக்கிறோம் என்கிறதையும் ஒவ்வொருவர்களும் உணர்ந்தால் ரமலானை யாருமே விளையாட கழிக்க மாட்டார்கள். ரமலான உற்சாகமாக கழிக்கிறதுக்காக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஅபானுடைய கடைசியில பயான் செய்வாங்க. அவர்களுடைய பயான் குறுகியது, 3 வரிகளோடு பயான் முடிஞ்சிடும். ஏன்? அவர்கள் முழுக்க ஈமானுடைய வெளிச்சத்துடன் பேசுபவர்கள். கீழே உட்கார்ந்து கேட்கிற சஹாபாக்களும் கையடக்க தொலைபேசிகளை விளையாடி விட்டு வந்து உட்கார்ந்த சஹாபாக்கள் அல்ல. ஈமானுடைய அந்த கொதிப்புடன் வந்து உட்கார்ந்தவர்கள். பேசுபவர் சுருக்கமாக பேசினாலும் கீழே இருப்பவர்கள் முழுமையாக விளக்கிக் கொள்கிற ஆற்றல் அவர்களிடத்தில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய சிறப்பை பற்றி சொன்னாங்க. இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜினான், ரமலானுடைய மாதம் வந்தால் சுவர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும். இதை கேட்டு எங்களை யாராவது ஆசை வருதா? உண்மையில நெஞ்ச தட்டி கேட்க இந்த ஹதீஸ கேட்டோன்னா ரமலான்ல சொர்க்கம் திறக்கிறார்களா ஆசை வருதா? இல்லை. சொர்க்கம் திறந்தா நமக்கு என்ன? சொர்க்கம் கபருக்கு பிறகு ஒரு தூக்கி சொர்க்கத்தை கபருக்கு அங்க போட்டு வச்சுக்கிறோம். இதுதான் எங்களுக்கு சஹாபாக்களுக்கு மனைவியுள்ள வித்தியாசம். நாங்கள் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் கபருக்கு பின்னால் தூக்கி போட்டு விட்டோம். சஹாபாக்கள் கபருக்கு முன்னால் கொண்டு வைத்து பார்த்து அவர் செஞ்சார்கள். அவர்களுடைய பார்வை முஷாஹதாவாக இருந்தது. கண்ணுக்கு தெரிவதை போன்று பார்த்து அமல் செய்வார்கள். நாங்கள் குருடனை போன்று காய்வான அமல் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு அவர்களுக்கு மனித வித்தியாசம். நாங்க சொல்றோம் சுவர்க்கம் 30 நாள் திறந்தாலும் 60 நாள் திறந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எங்களை கடை திறந்திருந்தால் தான் எங்களுக்கு பிரயோசனம். சுவர்க்கத்தை எவ்வளவு திறந்து வச்சாலும் பிரயோசனம் இல்லை. பணம் கிடைச்சால்தான் எங்களுக்கு வாழ்க்கை. இதுதான் எங்களோட அறிவு. இதுதான் நாங்க படிச்சிருக்கிற அறிவு. இதுதான் எங்களோட மனம் எங்களுக்கு சொல்லி தருவது. இதை நினைச்சுதான் இவ்வளவு தூரம் அல்லாஹ்வை விட்டு பல பேரும் விலகி போய்விட்டார்கள். சஹாபாக்களுக்கு அப்படி நடந்தது. நாங்க எப்படி நடக்கணும் தெரியுமா? இந்த ஹதீஸ்
பாருங்க, இதுல எத்தனையோ பேர் இந்த இடத்துல கூட இருப்போம். எங்களுக்கு ஒரு சொந்தமான காணியோ சொந்தமான ஒரு வீடோ இல்லை. பிறந்ததும் யாருடையோ வீட்டில, வளர்ந்ததும் எவருடையோ வீட்டில, திருமணம் முடித்து ஒருவருடைய வீட்டுக்குள்ள வைத்து ஒருத்தர் வீட்டுக்குள்ள போனோம். மௌத்தான பிறகும் யாரோ வகுப்பு செய்த காரியங்கள் தான் வாழ போறோம். அவருக்கு உருப்படியான ஒன்றுமே இல்லை. பல பணக்காரர்களுக்கு பின்னால் அழுதாலும் சாத்தியப்படுவதாக இல்லை. அரசியல்வாதிகளுக்கு பின்னால நாய் போல அடைந்தாலும் அவர்களும் எங்களை கொண்டு பிரயோசனம் அடைகிறார்களே தவிர எங்களுக்கு உருப்படியான ஒன்றும் தரவில்லை. சரி, யாரும் ஒருத்தருக்கு சொந்த வீடு இருக்குது, காணி இருக்கிறது வைப்போம், அவர் கூட நிம்மதி பெருமூச்சு வர முடியாது. 3 பேரை அவரை விழுங்க பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று மருமகன், கொஞ்ச நாளையில ஒப்பினையோட வரப்போறான். அல்லது நீ கண்ணை பற்றி என்று மகன் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் உனக்கு கடன் வந்து இறுதி நீ காணியை விற்கிறதுக்கு வா, நான் காசை தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் என்று 3 பேர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அவருக்கு கூட அந்த சொத்து நிம்மதி தொடர்ந்து கிடைக்கிறதல்ல. அந்த சொத்துக்கெல்லாம் நிரந்தர சொத்து என்ற பெயரில் அனந்தர சொத்து உங்களிடத்தில் இருக்கிறதெல்லாம் நிரந்தர சொத்து இல்லை. துனியாவில் யாருக்கும் நிரந்தர சொத்து இல்லவே இல்லை. துனியாவில் இருக்கிற அனைவருக்கும் இருக்கிற அனந்தர சொத்து மற்றவனுக்கு கொடுத்துட்டு கூடாது. ஆனா அல்லாஹ் முஃமின்களுக்கு ஒரு செய்தி சொல்றார். முஃமின்களுக்கு சொல்றார், உனக்கு வீடு இல்லை என்று நீ கவலைப்படாதே. உனக்கு இவ்வளவு காலம் வாழ்ந்து ஒரு காணி இல்லைன்னு கவலைப்படாதே. ஒரு 5 பேச்சஸ் காணி இல்லை. கிராமங்களுக்கு போனா அதை ஏக்கராக சொல்லுவாங்க. உனக்கு ஏக்கர்ல காணி இல்லைன்னு நீ கவலையே பண்ணாத. உனக்கு நான் எப்பவோ காணி ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அந்த காணி அனந்தர சொத்தல்ல, நிரந்தர சொத்து. உனக்கு நான் குடிசை அல்ல, உனக்கு நான் வீடல்ல, மாளிகை கட்டி முடிச்சிருக்கிறேன். அந்த மாளிகையும் உனக்கு நிரந்தரமானது. அல்லாஹ் தரப்போற காணிகள் எவ்வளவு தெரியுமா? சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. ஒரு மனிதர் கடைசியாக நரகத்திலிருந்து சொர்க்கம் போவார். கடைசியாக போறவர் ஏவன் கடைசியாக போறார் தெரியுமா? அவன் கலிமா மட்டும்தான் சொல்லி இருக்கிறார், நல்லதை செஞ்சதே இல்லை. இவரை கொண்டு போய் நெருப்பில சுட்டு அடி அந்த அடிச்சு கஞ்சி சட்டி கீழே இருக்கிற கறி மாதிரி ஆகியிருப்பான். ஹதீஸுடைய சுருக்கத்தை சொல்றேன். நரக நெருப்பில சுடுபட்டு கறி மேல் ஆகியிருப்பான். அவனுக்கும் நேரம் வந்தவுடனே அல்லாஹ் சொல்வான், வெளியாகி வைத்தது. அவனால சொர்க்கம் போயினான். ஒடி இருந்தா தான் சொர்க்கத்தை அனுபவிக்க. சுட்டு கரியாக வைத்திருப்பான். ஆனால் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு ஆறு ஓடுகிறது. அதுக்கு பெயர் ஜீவ நதி, நபுருல் ஹயாத். அதுல தூக்கி ஒரு போர்டு போட்டா அவன் பொடியெல்லாம் வளர்ந்து வந்துடும். அல்லாஹ் சொல்வான், நீ இப்ப சொர்க்கத்துக்கு போட்டு. இது முஸ்லிம்ல இருக்கிற ஹதீஸ வார்த்தையாக சொல்லாம செய்தியாக கதையாக சொல்றேன். உங்களுக்கு லேசாக புரிகிறது. இவர்தான் பஸ்ல கடைசியாக இருந்தார். சொர்க்கத்துக்கு போவான். அங்க போயிட்டு பார்த்தா சொர்க்கத்தை எல்லாரும் பிடிச்சு கொண்டு, இவருக்கு காரியம் இல்லை வீடும் இல்லை என்றுதான் அவருக்கு தோற்றம் அளிக்கிறது. வந்து சொல்வான், யார் வஜத்துகா மல்லா, சொர்க்கம் நிரம்பி போய் இருக்கிறத கண்ணே, என்ற இடமில்லையா? அல்லாஹ் சொல்வான், அதை துனியாவில் தான் 4 பேர் இடத்த 40 பேருக்கு கொடுப்பேன். அப்பதான் சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு ஆள் இருக்கிற வீட்டை 10 பேருக்கு கொடுப்பேன். அப்பதான் சண்டை போட்டுக்கொள்வாங்க. ஆகிரத்தில் அப்படி இல்லை. ஒவ்வொருவர்களுக்கும் மனம் நிரம்ப சந்தோஷப்பட திருப்தி அடைய கொடுத்திருக்கிறேன். நீ கடைசியாக வாழ ஆளாக இருந்தாலும் உனக்கு வச்சிருக்கிற காணி எவ்வளவு தெரியுமா? உலகம் போல 10 மடங்கு. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலக மிஸ்லு துன்யா வஅஷ்ரத்து அம்சாலிஹா. உனக்கு இந்த உலகம் போல, துனியா மாதிரி வெளிகம போல இல்ல, மாத்திர போல இல்ல, இந்த உலகம் போல 10 மடங்கு உனக்கு காணி வச்சிருக்கேன். இங்க கூட காணி வாங்கினவர்கள முதலாவது வேலை காடு வெட்டுறது, சேருகளை அள்ளுறது, பாம்பு
பொருத்துகளை இடிக்கிறது, மரங்களை வெட்டுறது, பழைய கட்டடங்களை நீக்கிறது, அதுக்கே ஒரு பெருத்த செலவு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, சுவர்க்கத்துடைய நிலத்தில என்ன இருக்கும்? இதுவும் முஸ்லிம்ல இருக்குது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, துராபுஹா மிஸ்குன் அக்பர், அதில போட்டிருக்கிற மண் இருக்கிற நறுமணம் கமலும் கஸ்தூரி தான். மணக்கிற நிலம் தான், மணக்கிற நிலம். இதுல உலகத்தை போல 10 மடங்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறான். அவங்க கட்டி இருக்கிற மாளிகை என்னதுன்னா, ஆட்களை பார்த்தா சிரிப்பு வரும். இவர் மாளிகைக்கு போறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, நீ சிரி, அதை உனக்கு நான் வச்சிருக்கிறேன். ஆக குறைந்த சுவர்க்கவாதிக்கு அல்லாஹ் 70 ரூம்கள் உள்ள ஒரு மாளிகை கட்டி இருக்கிறான். யாராவது 70 ரூம் உள்ள ஒரு வீட்டை கட்டினா மக்கள் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, அதை டூரிஸ்ட் ஹோட்டல் சொல்லுவாங்க. 70 அங்கதான் வைக்கிறது, யாரும் வீட்டில் வைக்க மாட்டாங்க. அந்த 70 ரூம் கூட 4 பேர் பூந்த உடனே மூச்சு விடுகிற அளவுக்கு இறுகி போன இடம் அல்ல, கபரு போல ரூம்கள் அல்ல. அந்த 70 ரூம்களும் ஒவ்வொரு அறையிலையும் 70 கட்டில்கள் போடலாம். ஒரு கட்டிலினுடைய நீளம் என்ன தெரியுமா? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற தூரம் 6 அடி இல்லை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற தூரம் தரை வழியில போவீங்கன்னா 420 கிலோமீட்டர். இவ்வளவு பிரமாண்டமான 70 கட்டில்கள் போட்ட 70 ரூம்கள் வச்சு ஒரு மாளிகை கட்டப்பட்டிருந்தா அதனுடைய அளவு என்னன்னு பாருங்க. சஹாபி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், எந்த கல்லால இந்த வீடுகளை ரொம்ப கட்டிக்கிறார்? எந்த கல்லால? நாங்கள் என்ன புலக்கல் என்று சொல்லுவோம், செங்கல் என்று சொல்லுவோம், கருங்கல் என்று சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லபினத்தும் மின் ஸஹபி வ லபினத்தும் மின் ஃபித்தா. ஒரு கல்லு தங்கம் என்றால் அடுத்த கல்லு வெள்ளி. அந்த ரெண்டையும் சேர்ப்பதற்கு சீமெண்ட் போன்றதில்லை, கஸ்தூரிய நடுவில் வச்சுதான் பொருத்தி இருக்கிறார். சுவரில் இருந்து கஸ்தூரி நறுமணம் வீசுவார். இந்த கற்பனையோட, இது பொய் கற்பனை இல்ல, இந்த உண்மையான சிந்தனையோட ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க. ரமலான் வந்த உடனே சொர்க்கம் திறக்கப்படுகிறதா? எவரையோ கதவை திறக்கல. எந்த காணியும் மாளிகையும் எங்கு இருக்கிறதோ அதுல கதவை ரொம்ப திறக்கலாம். அதுக்குள்ள இருக்குது எங்கிற காணியும் எங்கிற வீடு. அல்லாத வீடு அல்ல, மனத்திருந்த வீடு அல்ல. எங்களுடைய காணியும் பூமியும் இருக்கிறது, எங்களோட மாளிகைகள் இருக்குது. அந்த சொர்க்கத்தின் கதவை 30 நாள் இடைவிடாமல் திறந்து வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? எல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு பறிபோகாமல் ஸ்திரப்படுத்திக்கோ, உறுதிப்படுத்திக் கொள்வது உண்டப்படும். ஹதீஸ் இருக்கிறது தெரியுமா? கபருக்குள்ள நல்லவரை கொண்டு போய் வச்ச உடனே அவருக்கு முதலாவது காட்டுறது நரகத்தையும். சொர்க்கத்தில் இடமேகிறது போல நரகத்திலே வெள்ளத்துக்கும் ஸ்ட்ரீட் இருக்குது. நரகத்தை காட்டுவார். நீ இங்கெல்லாம் வர இருந்தாய், பாவம் செஞ்சிருந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தப்பி இப்ப ஒவ்வொரு இடத்தை பாரு சொர்க்கமாங்க. எவ்வளவு சுகர் செய்வாங்க, தப்பிட்டே இருக்கிறது. கெட்டவனை கொண்டு போயிட்டு நடக்குது கபருக்குள்ள வச்ச உடனே முதலாவது காட்டுவாங்க சொர்க்கத்தை. உனக்கு இப்படியும் ஒரு இடம் வச்சிருந்தேன், நீ இதை மிஸ் பண்ணி கொண்டாய். மூதவித்தனம், சொல்வதை கேட்காதவன், தீனுடைய விஷயங்களில் மார்க்க விஷயங்களில் சொல்லப்படுபவைகளை கேட்காதவனுக்கு பேரு மூதவி. அந்த மூதவித்தனத்தினால் அந்த இடத்தை மிஸ் பண்ணி இப்ப போறாய் நடந்தது. அந்த நிலவு வராம இருக்கத்தான் ரமலான தந்திருக்கிறான். பறிபோகும் பாவத்தாக படிப்பில்லாம சொர்க்கம் பறிபோகாதே, அழகில்லாமல் பறிபோகாதே, வாழ திறமை இல்லாமல் பறிபோகாதே, காசு இல்லாமல் பறிபோகாதே. சொர்க்கம் பறிபோகிறதுனால் அது பாவத்தாலதான் சொர்க்கம் பறிபோகும். தொழுகையை விட்டா சொர்க்கம் பறிபோகும், காரணம் இல்லாமல் நோக்க விட்டா சொர்க்கம் பறிபோகும். ஹராமான காரியங்களை செய்துவிட்டு தௌபாவும் இஸ்திக்பாரும் செய்யாமல் மரணித்தால் பறிவோம். அந்த சொர்க்கத்தை தான் நல்லா திறந்து வச்சிருக்கிறார். உனக்கு இஸ்திரப்படுறதுக்குரிய அமல்கள் தாராளமாக ரமலானின் பகலிலும் இருக்குது, நோன்பு
நோன்பு பிடித்து பாவங்களை அழி, தராவி பெருந்து பாவங்களை அழி, இஅ்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ரை தேடி அதை அடைந்து நீ பாவங்களை அழி, உனக்கு சொர்க்கம் நிரந்தரமாகும். இந்த சொர்க்கத்தை மகனும் கேட்டு வர மாட்டான், மகனுக்கு வேலை இருக்கிறது. மருமகன் கேட்டு வர மாட்டான், அவனுக்கு வேலை இருக்கிறது. இன்னொருவன் கேட்டு வர மாட்டான், அவனுக்கு வேலை இருக்கிறது. இதுக்கு மேலால் உனக்கு கொடுத்த நான் கூட நீ வெளியிறங்கு என்று சொல்லி ஒரு நாள் வெளியே போட மாட்டேன். சொர்க்கத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக சொர்க்கவாதிகளோட பேசுற பேச்சுல தெரியுமா? இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல. சொர்க்கவாதிகளை பார்த்து கேட்பார், தந்ததில திருப்தியாக, தந்ததில திருப்தியா? பூரித்து வைத்திருக்கும் சொர்க்கவாதிகள் நாங்க திருப்தி பெறாம எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்ற, இதுக்கு மேல உள்ள தரப்போறேன். என்ன தெரியுமா? தந்த ஞாபகத்துகள் உனக்கு நிரந்தரமாக போகுது, அதுக்குரிய ஏற்பாடு செய்ய போறேன். உஹில்லு அலைக்கும் ரித்வானி ஃபலா அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா. இந்த திருப்பொருத்தத்தை உங்கள் மீது சொல்கிறேன், இறக்குகிறேன். இதற்கு பிறகு உங்களோட கடுகளவும் எனக்கு கோபம் வராது. கோபம் வந்தா தானே வெளியே போகுமான், கோபம் வந்தா தானே சொர்க்கத்துடைய உடுப்பை கலட்டுமான், கோபம் வந்தா தானே நீ வேற ஒரு இடத்தை பார்த்து போகுமான். அவனுக்கு கோபமே வராதா, நிரந்தரமாக உனக்கு தந்து விட்டேன் நல்லா சொல்வான். அந்த சொர்க்கம் அங்கே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிறனை அடைவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில இருக்கிற காலங்களில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ரமலானில என்னென்ன கூட செஞ்சாங்க. நல்லவர்கள் நிறைய இருக்குது, தொழுகை இருக்குது, ஓதல் இருக்குது, ஸிக்ர் இருக்குது, ஸலவாத் இருக்குது, எல்லா அமல் சதகா இருக்குது, ஸகாத் இருக்குது. அத ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு அமல் சிறப்பாகும். ரமலானில சிறப்பாகிறது குர்ஆன். ரமலானில குர்ஆன் அடிக்கிறதுக்கு வேற அமல் இல்லை. அங்க சிறப்பு எல்லாத்த விடவும் குர்ஆனுக்கு தான். அதனால் தான் இந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கினான். முழு மனிதர்களையும் சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும் ஆற்றல் உள்ள மேலும் குர்ஆன். அதுக்குதான் முதல் நாசன் புதாந்தன் மக்களுக்கு வழிகாட்டும். எங்கைக்கு வழிகாட்டும்? சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழிகாட்டும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர் வழிகாட்டும் குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த மாதம் தான் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் என்று அறிமுகப்படுத்தார். ஆனா எங்கள பல பேர் இன்னமும் குர்ஆனை தொடாதவங்க பல பேர் இருக்கிறார். நோம்பு பிடித்து குர்ஆன் ஓதலையா, குர்ஆனுக்கு ஒரு ஹிதமத் செய்யலையா, அவரை விட கெட்டவர் ஒருத்தர் இருக்க முடியாது. ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார், யார் ஒருவர் ரமலானில ஒரு குர்ஆனாவது ஓதி முடிக்கலையோ உருப்படியானவனாக இருக்க மாட்டான். யார் ரமலான்ல ஒரு குர்ஆனையாவது முழுமையாக ஓதி முடிக்கலையோ நல்ல உருப்படியான மனுஷனாக இருக்க மாட்டான். குறைஞ்சது எங்களுக்கு ஓத தெரியாது என்று இருந்தா அடுத்தவர் ஓதுனத்தையாவது காதான கேளுங்க. ஓதுறது எப்படி வணக்கமோ ஓத கேட்கிறது வணக்கம். ஹாஃபிழ்கள் தராவீஹ் தொழுகையில ஓதுறாங்க, நின்று பின்னால இருந்து கேளுங்க. 30 மணித்தியாலம் செலவாகும். ஒரு 30 மணித்தியாலம் 30 நாளில் 30 மணித்தியாலம் செலவாகும். நீங்க பாருங்க, குர்ஆன் எவ்வளவு சிறந்த பிசினஸ் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், குர்ஆன்ல கை வச்சவங்க நஷ்டப்படாத வியாபாரிகளா. குர்ஆன்ல கை வச்சவங்க, தொழுகிறவங்க, சதகா ஜகாத் கொடுக்கிறவங்க நஷ்டம் போகாத வியாபாரம் செய்யறாங்க. இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்களோ, வஅகாமுஸ் ஸலாத், நேரத்துக்கு முறையாக தொழுகை நிலைநாட்டார்களோ, மேலும் ரகசியமாக சதகாவும் பரகசியமாக ஜகாத்தும் கொடுக்கிறார்களோ, யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், நஷ்டப்படாத வியாபாரத்தை எதிர்பார்க்கிறார்கள் தான் அவங்க. குர்ஆன் அவ்வளவு பெரிய லாபம். குர்ஆன்ல ஒரு பக்கம் ஓதுறதுக்கு எவ்வளவு போகும்? ஹாஃபிழ்னா சில ஹாஃபிழ்கள் இருக்கிறாங்க, ஒரு மூச்சில முடிச்சிருவாரு, ஒரு மூச்சில முடிச்சிருவாரு. சரி, ஒரு 3 நிமிஷம் போகட்டும், ஒரு பக்கம் ஓதினா எவ்வளவு நன்மை தெரியுமா? 5000 நன்மை கிடைக்கும்.
5000 நன்மை கிடைக்கும். ஒரு ஜுசு ஓதுறீங்க 30,000 நன்மை கிடைக்கும். 8 மணித்தியாலும் தொடர்ச்சியாக ஓதினா ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கலாம். எவ்வளவு நன்மை தெரியுமா? 3 மில்லியன் 30 லட்சம் நன்மை தாங்க. ரமலான் சிறப்புக்கு அதை அதிகரிக்கிறது நம்முடைய சிறப்பு. இன்னும் கூட கிடைக்கும். ஆக குறைந்தது ஒரு பக்கத்துக்கு 5000, ஒரு ஜுசுவுக்கு 30,000, ஒரு குர்ஆனுக்கு 30 லட்சம், 3 மில்லியன் அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். இது நஷ்டம் இல்லையா? இது லாபம் இல்லையா? இது நிரந்தரமான லாபம், நிரந்தரமான லாபம். உலகத்தில் இருக்கிற காசை சம்பாதிக்கிறவன் கபருக்குள்ள அதை கொண்டு போகிறாரு. உலகத்தோடு அது செல்லுபடியாற்றலாக. நீங்க என்ன பெரிய காசை சேர்த்து வச்சாலும், என்ன தங்க பிஸ்கட்டுகளை அடுக்கி வச்சாலும் கபருக்கு வெளியே தான் இல்லை. கபருக்குள்ளேயும் வரையிலுமான செல்வம் தான் நன்மை. மஹ்ஷருக்கு வரையிலுமான செல்வம் தான் நன்மை. இந்த நன்மை கொத்து கொத்தாக கிடைக்கிறது, மழையாக பெய்கிறது. குர்ஆனுடைய தான். அதனால நான் பாருங்க, மலக்குமார்கள் தலைவர் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைவராக இருந்தவருக்கு கூட நினைச்ச உடனே பூமிக்கு வரையினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அனுமதி வாங்கித்தான் பூமிக்கு இறங்கணும். புகாரில் இருக்கிறது, ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களோட ஜியாரத்தை சந்திப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்க கூட்டிக்கோங்க. நீங்க வந்து சந்திக்கிறதுனால ரொம்ப மன சந்தோஷம் எங்களுக்கு உண்டாகுது, வாங்கிட்டாங்க. அல்லாஹ் உடனே சூரா மரியம்ல ஆயத்தை இறக்கி விட்டார். ஆயத்தில் என்ன வருது தெரியுமா? நாங்க பூமிக்கு இறங்கினாலும் உங்களோட ரப்புடைய உத்தரவை கொண்டுதான் இறங்குவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நினைச்ச உடனே இறங்கிறாரு. அல்லாஹ் சொன்னா இறங்குவாங்க. இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலையும் அல்லாஹ் பூமிக்கு வர அனுமதி கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிற காலத்தில். ஏவனாக உலகத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களா இருந்துச்சு. போர் நடந்தது, அதுக்கு வந்த செய்திகள் வேற இருக்கிறது. எவ்வளவு நோயாளிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு உதவி தேவை. சாப்பிட வழி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், வீடு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய அந்த பயணம் அமையல. ரமலான் 30 நாளும் விலகினாங்க. எதுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோடு ஒன்றாக உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறது. முதாரசத்துல் குர்ஆன். ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. இன்னொரு நாள் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் சையதுனா ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருப்பார். குர்ஆன் ஓதுறது எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய ஒரு அமல் என்கிறது இதிலிருந்தே புரிந்து கொள்ளும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே குர்ஆனுடன் அதிகமான தொடர்பை ஏற்படுத்துங்க. குர்ஆனை பார்த்து ஓதுங்க, குர்ஆன தொழுகையிலையும் ஓதுங்க, குர்ஆன் ஓதப்படுவதை காது கொடுத்து கேளுங்க, குர்ஆன் தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. முடியுமானவர்கள் ரமலானிலே குர்ஆனை மனனம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். குர்ஆனின் குறிப்பிட்ட சில ஆயத்துகளையாவது அதனுடைய கருத்து விளங்கி ஆராய்ச்சியுடன் ததப்பருடன் ஓதுகின்ற நிலைமை உண்டாகுங்க. எங்களுக்கு இந்த கருத்து தெரியாததுனால ஏதோ நன்மை கிடைக்கட்டும் என்று ஓதிட்டு போறோம். உல மாற்றங்கள் அதால ஏற்படுறது குறைவாக இருக்கு. சஹாபாக்கள் குர்ஆன ஓதினா இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, மஞ்சள் நிறமாக மாறிடுவாங்க. பயம். குர்ஆன ஓதுற நேரம் அந்த ஆயத்துகள் உள்ளத்தை தொடைகிறது. சிந்தனையோடு அமைதியாக ஓதும் போது அந்த ஒரு நிலைமை மனிதனுக்கு உண்டாகிறது. சிந்தனையோடு ஓதுறதுக்கு முயற்சி செய்ய. அது மட்டுமல்ல, சதகாக்களை அதிகப்படுத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நடைமுறை இருந்தது. ராவையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இரவையில தான் வருவாங்க சந்திக்கிறது. வார அறிகுறி தெரிஞ்சா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, சதகா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சதகா கொடுத்துட்டு போய் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஜிப்ரீலோட குர்ஆன் வந்து உட்காருவாங்க. அதிகமாக சதகா கொடுக்கிற பழக்கத்தை உண்டாக்குறது நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு வழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுன்னா வலா பிஸ்ஸி தம்ரா, உங்களுக்கு முன்னால இருக்கிற நரக நெருப்பிலிருந்து தப்பிக்கோங்க. கொடுக்க ஒன்றுமே இல்லை, ஈச்சம்பழ கீட்டு மாத்திரம் தான் இருக்கிறான், வேறொன்றுமே கொடுக்கிறதுக்கு இல்லையா? அதை தர்மம் கொடுத்தாவதே நரகத்திலிருந்து தப்பிக்கோங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, 3 நேரங்களின் துஆக்களை மிஸ் பண்ணலாம். அல்லாஹ்ட்ட எதையும் கேட்டு அடையணும். துஆ கேட்கிறதுக்கு அரபியில கேட்கணும்ன்றது இல்லை, தொழுகைக்குள்ள மட்டும்தான் அரபியில கேட்கணும். வெளியில எந்த பாஷையிலும் கேட்கலாம். எங்க அகீதாவில் எழுதுறாங்க, கபரில கேள்விகளுக்கு கூட அரபியில இல்லை. குல்லு இன்சானி யுஸ்அலு பிலுகத்திஹி, அவரவர பாஷையில தான் அவருடைய கபரில கேள்வி. ஏன் பாஷைகளை படைச்சவன் அல்லாஹ். நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் மட்டும் சொல்லிட்டு அடுத்ததெல்லாம் தமிழ்லையோ சிங்களத்திலேயோ கேளுங்க. அல்லாஹ்விட்ட எப்படி கேட்கணும் தெரியுமா? தாயிட்ட கேட்கிறது போல கேட்கணும். தாயிட்ட கேட்கிறவர் உரிமையோட கேட்பாரு, பயப்படாம கேட்பாரு, கூச்சமில்லாம கேட்பாரு. தாயிட்ட கேட்கிறதை விடவும் ரப்பிடத்தில உரிமையோடு கேட்கலாம். ஏன் சில நேரம் தாய் கூட கோபப்படையும், ரப்பு கோபப்பட மாட்டார். ரப்பட ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு தேவை வந்த பிறகும் எனக்கு சாதிக்கலாம் என்ற மமதையில அல்லாஹ்ட்ட கேட்காம போறாரே, இவரை அல்லாஹ்வுக்கு கோபம். ஹதீஸ் சொல்லுது, யாருக்கு ஒரு தேவை வந்து ஏன் அறிவான எனக்கு இருக்கிற பலத்தால சாதிக்கலாம் என்று சொல்லி துஆ கேட்காம போனாலே அல்லாஹ் கோபப்பட்டுடும். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்திப் அலைஹி, யார் அல்லாஹ்ட்ட கேட்கலையோ கோபம் அடைவான். மனுஷன் கேட்டா கோபப்படுறான், ரப்ப கேட்காம விட்டா கோபப்படுறான். அதை பிடிச்சு கேளுங்க. உண்மையில கேட்கிறவருக்கு துஆவுக்கு நேரம் போல. எங்களுக்கு துஆவை கேட்க தெரியா, அதனால துஆ பட்டன்னு முடிச்சிடுது. மனிதனிட்ட பல மருத்துவம் ஒரு அதிகாரியின் ஆபீஸுக்கு முன்னால நாளை போல சென்று உதவி வாங்கிட்டு வர்றான். தேவை பூர்த்தியாக அல்லாஹ்வுடைய கண்ணியமாக நின்று கேளு. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தர முடியுமான ஒரே ஒரு இடம் ரப்புடைய தர்பார் மட்டும்தான். உலகமே முடியாது என்று சொன்னாலும் ரப்புடைய தர்பாரிலே அதுக்கு விடை இருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலகம் சொல்லிச்சு, 125 வயசாச்சு, உங்களுக்கு புள்ள கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. அவருக்கு வைத்து 2 அடியார்களுடைய வீட்டு வாசல் முன்னாலே அல்ல, ரப்புடைய தர்பாருக்கு முன்னால் மிஹ்ராபில் இருந்து அழுவார். அங்கிருந்து பதில் வந்துச்சு, பேரு வச்சு புள்ள கொடுத்தார். யஹ்யான்னு ஒரு பிள்ளை உங்களுக்கு முடிவு செஞ்சிருக்கிறோம், அவர் உங்களை ஹிதுமத்து செய்த பிள்ளையாக இருப்பார். எங்கு உலகமே நடக்காது என்று சொல்றதுக்கு தீர்வு கிடைக்குமோ அந்த இடப்படைய தருவார். ரமதான்ல 3 நேரத்தை விட்டுறாரு. கலாநிதி உமர் அப்துல் காஃபி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சிறந்த அறிஞர். இவர் ரமதானை பற்றி எழுதுகிற நேரம் எழுதியிருக்கிறார். 3 நேரங்கள் இருக்குது ரமதானில. அந்த ஒவ்வொரு நேரத்துக்கும் 1 மணி நேரம் கொடுங்க, 90 மணித்தையால ஒதுக்குங்க, அல்லாஹ் கேட்கிறது. முதலாவது நேரம் சஹர் சாப்பாட்டுக்கு முன்னால, அதுல தஹஜ்ஜுத் தொழுகையும் வரும், அதுல சுஜூதுல ருக்குல் எல்லாம் துஆ இருக்குது. 1 மணி நேரம் கொடுங்க துஆவுக்கு. இரண்டாவது நேரம் அந்த தஹஜ்ஜுத் நேரம் இருக்கிறே, கேளுங்கள் தருவேன் என்று அங்கிருந்து சத்தம் வருகிற நேரம். கேளுங்கள் தருவேன். ஹல் மின் சாயிலின் ஃபஅத்தியா, கேட்கிறவர் உண்டா நான் கொடுக்க போறேன். ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 1 மணித்தியாலம் கேளுங்க. உங்களோட பிரச்சனைகளை சொல்லவே 1 மணித்தியாலம் போதாது. தாய் தந்தையோட பிரச்சனை, மனைவியில பிரச்சனை, ஒவ்வொரு பிள்ளைகள பிரச்சனை, கடை பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, ஊர் பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சில நல்ல மனிதர்கள் இருந்தாங்க. ஒரு நாளுடைய தஹஜ்ஜுதுல முந்தின நாளில் நடந்த அவ்வளவு செய்திகளையும் அல்லாஹ்விடத்தில் சொல்வாங்க. நேற்று நான் சுபகத்துல போனேன், நேற்று தஹஜ்ஜுத் தொழுதேன், இன்னாரை சந்தித்தேன், இந்த வீட்டுக்கு போனேன், இதை எடுத்து ஒரு கூட்டாளியிடம் கதை சொல்றத போல அல்லாஹ்விடத்துல முந்தின 24 மணி நேரம் நடந்ததை சொல்லுவாங்க. அதுக்கு பெயர் முனாஜாத், அல்லாஹ்வோடு உரையாடுறது. இப்படி நாங்க வாழ்க்கையிலே அல்லாஹ்வை கேட்க மாட்டோம். கேட்டவர்கள் ருசித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1 மணி நேரம் கொடுங்க. 2வது நேரம் பொன்னான நேரம், நாங்கள் எல்லாம் தோற்று போன நேரம். சுபகு தொழுதலில் இருந்து சூரியன் உதயமாகும் வர. கண்ணை திறந்தா பாக்கியம், கண்ணை மூடினா முசீபத். எந்த நேரம் பொருளாதாரத்தை சுருட்டி கொண்டு பேசிடுமோ தெரியா, எந்த நேரம் பிச்சை கேட்கிற நிலைமைய அந்த தூக்கம் உண்டாக்குமோ தெரியா. இஸ்லாக்கு வரை, சூரியன் உதயமாகும் வரை துஆவில இருங்க.
3வது நேரம் தான் இஃப்தாருக்கு முன்னாள் நேரம். அதிகமானவங்க வயிற்றுல போடுற அந்த பொருள்களை சேமிக்கிறதுலையும் அதுக்கு ஆயத்தமாகிறதுலையும் நேரத்தை செலவிடுறாங்க. இஃப்தாருக்கு முன்கூட்டி ஆயத்தமாகணும். அந்த நேரத்திலே 1 மணி நேரத்துக்கு முன்னால துஆவில் உட்காரும்படி எழுதுகிறார். இந்த 3 நேரங்களையும் ஒவ்வொரு மணித்தியாலும் துஆ செய்ய 90 மணித்தியாலும் துஆவுக்கு நேரம் கொடுங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஐன எடுத்திருக்கிறான். சூரத்துல் பக்ரால நோன்பை பத்தி பேசு. அந்த ஐன தொடங்குகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம். அந்த ஐன் முடிகிறே கடைசியா வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலன் முடியுது. முழுக்க நோம்புடைய சிறப்புகளையும் சட்டங்களையும் பேசுறார். இடையில ஒரு ஆயத்தை கொண்டு வந்து போட்டிருக்கிறார். அதுல துஆவை மட்டும் பேசுறார். முன்னாலேயும் நோம்பு, பின்னாலேயும் நோம்பு, நடுவில் இருக்கின்றோம். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என் அடியார் என்னை பற்றி கேட்டால், இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம், அல்லாஹ் எங்கேன்னு கேட்டா நான் சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்க. உஜீபு தஅவத தாஇ இலா தஆன். கேட்கிறவர் என்னிடத்திலே கேட்டால் பழியளிப்பேன் என்று சத்தியமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த அமல்களை பேணினோம் என்றால் சிறந்த சொர்க்கத்திலே எங்களை இடம் நிலையாகவும் சந்தோஷமாக அல்லாஹ்வை சந்திக்கலாம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அவருடைய மேலான திருப்பொருத்தத்தை தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அருள்மிகு இந்த ரமலானிலே எங்களுக்கு சிறப்பாக பணியாற்றுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரமலானிலே என்னென்ன சிறப்பான அமல்கள் இருக்கிறதோ, நீ மிகவும் சந்தோஷப்படும் அமல்கள் இருக்கிறதோ, அந்த அமல்களில் ஈடுபடும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அமல்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்களோ அதிலே அதிகமாக ஈடுபடக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. இந்த ரமலானுடைய காலத்திலே சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்கி தந்தருள்வாயாக. நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக. ஒவ்வொரு நாளும் இஃப்தாரில் பல கோடிக்கணக்கானவர்களை பட்டியலில் இருந்து தூக்கி வீசி விடுகிறாய். அவர்கள் சொர்க்கவாதிகளாக மாறிவிடுகிறார்கள். அந்த விடுதலையாளர்களை எங்களையும் நீ சேர்த்துக் கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சான்.